மேக்ஸ் டீச்சர்ஸ் வெரி குட் மார்னிங். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம ஜியோஜிப்ரா கிராஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். நமக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்குது. ஃபைண்ட் த ஸ்லோப்ஸ் ஆஃப் த டேஞ்சர் லைன் டு த கர்வ்ஸ் y equal to root x at x not equal to 1, x not equal to 4 and x not equal to 9. ஸோ இந்த கிராஃப் y equal to root x நம்ம வரைய போகிறோம். இந்த பாயிண்ட்ஸில் அதோடைய ஸ்லோப்ஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்புட் பாரில் போயிட்டு என்ன பண்ணலாம்னா கீபோர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரூட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுக்கலாம். ஸோ நமக்கான கிராஃப் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன் கிராஃப் இதுதான். ஸோ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். ஓகே, இப்போ இந்த அட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்னா 1, எஃப் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி போடலாம். போட்டு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. ஸோ நமக்கான ஒரு பாயிண்ட் வந்து ஏங்கிற பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த பாயிண்டோடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா 1, 1. இப்போ இந்த கிராஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட் நம்ம வரையணும். அப்போ என்ன பண்ணுறோம்னா என்னுடைய இன்புட் பாரில் போயிட்டு டேஞ்சன்ட் அப்படின்னு கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். டேஞ்சன்ட்ல போனீங்கன்னா பாயிண்ட் அண்ட் கானிக் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. பாயிண்ட்டுங்கிறது கேபிட்டல் ஏ, கானிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். இதோட லேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்னு சொல்லுவோம். ஸோ எஃப்னு கொடுத்து என்டர் கொடுங்க. ஸோ நமக்கான டேஞ்சன்ட் லைன் வந்து கிடைச்சிருச்சு. இதோடைய ஸ்லோப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஸ்லோப்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸ்லோப் லைன் எந்த லைனு கேட்கும். இந்த லைனோடைய லேபிள் பார்த்தீங்கன்னா ஜின்னு இருக்குது. ஸோ ஜின்னு கொடுங்க, என்டர். ஸோ 0.5, அதாவது 1/2 அப்படிங்கிறது இதோடைய ஸ்லோப். நீங்கள் இந்த 0.5 நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ராக்ஷன் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்பர்னு கொடுத்துட்டு ஏன்னு என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ 1/2 நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதுதான் அதோடைய ஸ்லோப். அடுத்த பாயிண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோம்னா 4, எஃப் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஜஸ்ட் என்டர் கொடுங்க. எடுத்தீங்கன்னா உங்களுக்கான பாயிண்ட் கிடைச்சிருச்சு, அதாவது பிங்கிற பாயிண்ட் 4, 2. இப்போ இந்த வழியாக நம்ம டேஞ்சன்ட் வரையணும். ஸோ டேஞ்சன்ட் அப்படின்னு சூஸ் பண்ணீங்கன்னா இந்த கமெண்ட் வரும். பாயிண்ட் அண்ட் கானிக். இங்கே பாயிண்ட்டுங்கிறது கேபிட்டல் பி, கானிக்குங்கிறது அதே தான் எஃப் தான். எஃப் கூட என்டர் கொடுங்க. ஸோ நமக்கான டேஞ்சன்ட் வந்து கிடைச்சிருச்சு. அந்த டேஞ்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச். அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு ஸ்லோப் வேணும். ஸ்லோப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்னு கொடுக்கணும். என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா 0.25 கிடைச்சிருச்சு. இப்போ ஃப்ராக்ஷன் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். என்டர் கொடுங்க. ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எப்படி கொடுக்கலாம்னா 9, எஃப் ஆஃப் 9 அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுங்க. நமக்கான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி, பார்த்தீங்கன்னா 9, 3ன்னு இருக்குது. இப்போ இந்த வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேஞ்சன்ட் வரைய போகிறோம். ஸோ டேஞ்சன்ட் பாயிண்ட் அண்ட் கானிக், கேபிட்டல் சிங்கிற பாயிண்ட், கானிக் வந்து எஃப், ஜஸ்ட் என்டர் கொடுங்க. இதோடைய ஸ்லோப் என்ன, ஸ்லோப்புங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு லைன் என்ன லைன் பாருங்க, ஐ அப்படிங்கிறது ஒரு லைன், ஐ கொடுங்க, என்டர் கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.17 கிடைக்குது. ஸோ அதே போல் என்ன பண்ணலாம்னா ஃப்ராக்ஷன் டெக்ஸ்ட்ல நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க, ஸ்மால் சீன் கிடைச்சிருக்கு. ஸ்மால் சீன் கொடுத்து என்டர் கொடுங்க. ஸோ 1/6. அப்போ நமக்கு இந்த கொஸ்டின் ஆன்சரை நம்ம ஜியோஜிப்ரா யூஸ் பண்ணி ஈஸியாக விசுவலைஸ் பண்ணிட்டோம். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1 அப்படிங்கும்போது ஸ்லோப் பார்த்தீங்கன்னா 1/2. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 4 அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா 1/4. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 9 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 1/6. ஸோ இதை மோர் இன்ட்ராக்டிவாக மாற்றுறதுக்கு ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணுங்க, இதோட கலர் சேஞ்ச் பண்ணுங்க. அதே போல் இந்த லைனை கிளிக் பண்ணி இதோடைய கலர் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதோட லைனையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி ஸ்லோப்பு என்ன பண்ணலாம்னா அதோட ஒபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த ஸ்லோப் இதோட ஒபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஒபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த கலரை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக நம்முடைய மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை விசுவலைஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.